வணக்கம் இடம்பலம் நேயர்களே. அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னா அயன்மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். அயன் டேப்லெட் வாங்கி சாப்பிட்ற ஸ்டாலின் அயன்மேன் ஆஃப் தமிழ்நாடுவா? ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? மக்கள் நம்புறாங்க. என்ன மக்கள்? யார் அந்த மக்கள்? 10 மாசம் முதல்ல உதவாநிதி நம்புறாப்படியாது. நீயே சத்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அது சாப்பிடலன்னா உன் கை நடக்குது. நான் யாருடைய உடலையும் தப்பாக பேசணுன்றதுக்காக பேசலை, ஆனால் தான் உண்மை. இதில் அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுறது தான் இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? உலகத்திலே டாலஸ்ட் ஸ்டாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதோட 1 இன்ச்சாவது உயரமாக எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு ஸ்டாச்சு வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எனக்கு புரியலைங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல்னா அவர் இரும்பு மனிதர், சரியா? நீ என்ன இரும்பு மனிதனா? சரி, நீ யார்? நீ கருணாநிதியுடைய மகன் அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க ஒரு ஆளு. நீயும் இரும்பு மனிதனும் ஒண்ணா? அதாவது இப்ப நீ கரும்பு காட்டுக்குள்ளேயே காங்கிரீட் ரோடு போட்டு போற, நீ இரும்பு மனிதனா? மக்கள் வேணா ஒன்று சொல்லலாம், செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்தி கொண்டு ஓடியதால் குறும்பு மனிதன் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏய், நீ இரும்பு, நான் குறும்பு அப்படி அந்த மாதிரி வேணா சொல்லலாம். எப்பேற்பட்ட படிப்புலாம் படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தேன். ஒரு கேள்வி இன்ட்ரடக்ஷன் கூட முடிக்க முடியல. மக்கள்லாம் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? சப்ஜெக்டுக்குள்ளே போகாம முழு வீடியோவே இன்ட்ரடக்ஷனாவே பண்றது இவங்க 2 பேர் தானே. எனக்கு அசிங்கமா இருக்குது கேட்கறது. அது என்ன பண்றது? என்ன முடிக்க விடுங்க ப்ளீஸ். எனக்கு புரியுதுங்க, ஸ்டாலினை பத்தி பேசினா உங்களுக்கு அசிங்கமா தான் இருக்கும். அது எனக்கு புரியுது. சொல்லுங்க. ஒரு தாய் வெறும் 10 மாசம் தான் தன்னோட வயிற்றுல ஒரு குழந்தைய சுமப்பா. ஆனா வருஷத்துல 12 மாசமும் தமிழகத்துல இருக்க எல்லாரையும் தன்னுடைய குழந்தையா நினைச்சு சுமந்துட்டு இருக்க ஒரு தாயா நான் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பாக்குறேன். அது ஒரு சாம்பிராணி போடுற பாயா தான் நான் பாக்குறேன். எப்படி தெரியுமா? இந்த குவைட்லாம் போனீங்கன்னா பாய் இந்த ஷேக் வருவாங்க. ஷேக் இந்த கவுன் போட்டிருப்பாங்கல்ல பெருசா, இந்த கவுன் போட்டு நடந்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நின்றுட்டு இருப்பான் இந்த பாய். இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற பாய் நின்றுக்கும்போது ஒரு சாம்பிராணி கத்தி போட்டுட்ருப்பான். ஷேக் அப்படி தூக்குவான் கவுனை, அப்படியே சாம்பிராணி வைப்பான் உள்ள. வச்சோடனே அச்சா அச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் உடனே கவுனுக்கு சாம்பிராணி போட்டதுக்கு பாய்க்கு ஏதாவது காசு போடுவான். அப்படிப்பட்ட பாய் தான் இந்த ஸ்டாலின், சரியா? அதுக்கு கூட அந்த வேலைக்கு கூட லாய்க்கு இல்லாத ஒரு நபர் தான் இந்த ஸ்டாலின். மோடி பார்த்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காரு. பீகாரிகளை தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க பீகாரிகளுக்கு ஒரு பையாவா திகழ்ந்துட்டு இருக்க நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். நான் திருப்பி சொல்கிறேன்னீங்க, அவர் திகாரில் போகிற உங்கள் ஒய்யா. நீ பீகாரை விடு, நீ திகாருக்கு போகிற. சரி, இந்த பீகாருக்கு திகார் கூட பரவாயில்ல, அந்த பையாக்கு என்ன கொய்யா? இதெல்லாம் பேசுகிற பேச்சு, இதெல்லாம் ரைமிங். கொய்யான்றது என்னங்க இருக்கு? வயசாவதையை தவிர்த்து கொஞ்சம் கூட கண்ணியமே காக்க. அதை நீங்கள் ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்கள். திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு 4 டே கொண்டு வர நம்ம எம்.கே. 4 ஸ்டாலின் அவர்கள் ராஜராஜ சோழனுக்கு கதை விழா வாழும் ராஜராஜ சோழன் ஸ்டாலின் அவர்கள். யாரு மனசாட்சி இருக்க வேண்டாமா? வரும். அதாவது நீங்க எதை விட சிரிக்கிறீங்க. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அங்க போய் மக்களை தங்களுடைய ஆட்சிப்பட்டு கொண்டு வந்த ராஜராஜ சோழனும் செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோட துரத்திட்டு ஓடின ஒருத்தனும் ஒண்ணா? எனக்கு யாரை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல. ஸ்டாலின் தான் சொல்றேன். சரி, புரியல. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காரை வாங்கிட்டு ஷோரூம்ல இருந்து வெளில எடுத்துட்டு வரோம். ஆனா வீட்டுக்கு கொண்டு போகும்போதே ஒரு டயர் கலந்து ஓடுற மாதிரி அதிமுகல ஒவ்வொரு டயரா கலந்துகிட்டே இருக்கு. நீங்களாம் ஏன்னா சரிங்க ஸ்டாலின் அவர்கள். செங்கோட்டையன் ஒரு ஓபிஎஸ் கூட கார்ல உட்கார்ந்துட்டு போறாரு. நாளைக்கு அலுவலகத்துல எல்லாரும் மீட் பண்ணுங்க, பல உண்மைகளை உடைக்க போறேன் அறிவு. என்ன அலுவலகம்? அது எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு அலுவலகம் தெரியல. இதான் மேட்ரு. இங்க யாருக்குமே தெரியாதுங்க. இது ஒரு அலுவலகம், இதுல மேட்ரை உடைக்க போறாரு. நீலாம் அடிச்சு விட வேண்டியதான். செங்கோட்டையன் யாரு? எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர், அதிமுக தலைவர் சமயத்துல இருந்தவர் அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை கடந்து செங்கோட்டையனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? இன்னைக்கு அவர் யார்? ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன். இப்போ சொல்கிறேன் உதாரணத்திற்கு, இப்போ அதிமுக அவரை நிறுத்த போகிறதில்ல, வேற யாராவது நிறுத்திருந்தீங்க, இவர் என்ன ஜெயிச்சிருவார்? இவரை எதற்காக திமுக ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இவரால் ஒரு 25,000 ஓட்டுகள் பிரியும்.
அதனால் அவங்க ஆதரிக்கிறாங்க. வேற என்ன இருக்கு? இல்லை கரெக்டாக தானே பண்ணுறாங்க. ஏங்க விஜயும் வந்திருக்காருன்ற பட்சத்தில் ஒரு 25,000 ஓட்டு அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் ஒரு பெரிய ஃபேக்டர் தான். வந்துட்டு போ. அப்போ அதுக்கும் கரெக்டான அரசியலை பண்ண அதைத்தான் நான் சொல்றேன். அதுக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இதையே நீங்க அதிமுகவோடய பொருத்தி பார்க்குறீங்க. நீங்க அதிமுகவை டேமேஜ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுன்றதுக்கு எதிர்த்தரப்பு இதெல்லாம் இதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. அதையும் அதிமுகவோட பொருத்தி பார்க்குறீங்க. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? செங்கோட்டையனாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், என்கிட்ட யாரோ ஒருத்தன் சொன்னான், எம்ஜிஆர் காலத்தால்னா இப்போ எம்ஜிஆர் சமாதி பக்கத்தில் குழி தோண்டி படத்துக்கு சொல்லியா? என்னங்க எம்ஜிஆர் சமாதியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு நீங்கள் பேசுறது. இல்லைங்க, நான் சொல்கிறேன், இப்போ படத்துக்கு சொல்லு. கட்சிக்குன்ற ஒரு ஒழுங்கு இருக்கு, அதை நீ பாரு. எம்ஜிஆர் சமாதியை பத்தி பேசுறீங்க, அட்லீஸ்ட் கலைஞர் சமாதி போனா ஒரு தைரோடையாவது இருக்கும். எம்ஜிஆர் சமாதியில டிக்கு டிக்குன்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும். இப்ப வந்தீங்க மேட்ருக்கு என்னன்னா, இந்த டிக் டிக் டிக்னு சத்தம் கேட்டு இருந்துச்சுல்ல, இது கருணாநிதியை போச்சு அடுத்த நாள்ல இருந்து கேட்கலையும் எம்ஜிஆர் சமாதியில. என்னன்னா அப்படி 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 தோண்டி போய் அங்கேன்னு அபகரிச்சாச்சு அப்படின்றது மக்கள் நம்பக்கூடியது. நான் சொல்லுங்க, மக்கள் சொல்றாங்க. கருணாநிதி இந்த படுபாவி பயலை நான் சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, வாட்ச கூட பிடிக்கிட்டாம்பா. ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுங்க. இல்லைங்க, இறந்தவர் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஏங்க இறந்தவர் மேலே வந்து தயிர் வடையை சாப்பிட்டுட்டு முரசொலி படிப்பாருன்னா இறந்தவர் மேலே குற்றச்சாட்டை வைக்கக்கூடாதா? ஒரு வடிவேல் காமெடியில் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க கட்டத்துறைக்கு முன்னாடி. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நிலைமை மாறிடும். அவர் அரசியல் கட்டத்துறையா மாறிட்டு வர்றாரு. அவர் ஏன் கட்டத்துறையா மாறணும்? நீ கட்டுமரமா மாறி நீ உங்க கதை என்னன்றதை நீ பேசு. அவரையே மாற போறாரு. அவர் தான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்காரு, இவெல்லாம் கட்சியிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, தூக்கி வெளில போட்டிருக்காருல்ல. ஆதரவாளர்களை நீக்கினாரு, சரியா? கட்சி பதவியே நீக்கினாரு. இல்ல, யார் அந்த ஆதரவு? அன்னைக்கே செங்கோட்டையனை கட்சியில இருந்து நீக்கி இருக்கணும். இது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு வீக்னஸ் தான் காட்டுது. அதான் நான் திருப்பி ஆரம்பத்துன்னு சொல்றேன். என்னன்னா, இவர் பெருந்தன்மையா இந்த மாதிரியான டுபாக்கூருங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், நீங்க முதலே வெளுத்துக்கு போடுங்கய்யா, எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க இந்த பேகேஜ் எல்லாம்? எதுக்கு வைக்கணும்? நீங்கள் என்னதான் சொன்னாலும் அண்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஜெயிக்கல அப்படின்னாலும் 10 வருஷம் தாண்டி வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய பயிற்சியாக எடுத்துட்டு இருக்கு. அவரே என்ன சொல்றாரு, அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தேவமார்கள் தான் ஓட்டு போட மாட்டாங்க, அந்த சமூகத்தோட ஓட்டு போயிருச்சு, இந்த சமூகத்தோட ஓட்டு போயிருச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லாம சொன்னதுன்னா ஒரு கவுண்டர் கட்சியா மாறி போய் கிடக்குது அப்படிங்கறத. அவர்களுடைய கட்சி என்ன நாடார கட்சியா? என்னங்க எப்படி சொல்றீங்க? நாம் தமிழர்னு பேர்லயே வச்சிருக்காங்க. நாம் நாடார கட்சின்னு சொல்லாம நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரை சீமானை எல்லாருக்குமான தலைவராக தான் நான் பார்க்குறேன். ஆனா அவர் எப்படி கட்டமைக்கிறாரு பாருங்க. நீங்க ஆதித்யநாதோட கட்சி தானே நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க பேசலாமா அதிமுக பற்றி? அதுலேயும் அவர் பேசுறாரு மேடையில். என்ன சொல்றாரு? பன்னீர்செல்வத்தை வெளில அனுப்பிச்சிட்டாங்க, தினகரனை வேணான்னு சொல்லிட்டாங்க, ஒரு பய மரவன் ஓட்டு போட மாட்டான், ஒரு பய தேவன் ஓட்டு போட மாட்டான். என்னங்க அப்போ நீங்க இந்த சாதியெல்லாம் பார்த்து தான் அரசியல் நடத்துறீங்க. அது எப்படிங்க? நாம் தமிழர்னு பேரே வச்சிருக்கோம். அப்புறம் நீ எப்படி இந்த பேசுற? நீ என்ன சொல்லிக்கணும்? நியாயமா என்ன சொல்லிக்கணும்? பன்னீர்செல்வம் ஒரு மூத்த தலைவர், தினகரன் ஒரு முன்னாள் எம்பி, இவங்களெல்லாம் வெளில அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கணும். மாறாக நீ என்ன பேசுற? பன்னீர்செல்வத்தை வெளில அனுப்பிச்சிட்டாங்க, தினகரனை வெளில அனுப்பிச்சிட்டாங்க, சசிகலா செத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு மரம் ஓட்டு போட மாட்டான், ஒரு தேவன் ஓட்டு போட மாட்டான். என்னங்க பேச்சு? நீ தான் சாதியை எடுத்து பேசக்கூடியவனா? நீ தான் சாதியை கடந்து சிந்திக்கக்கூடியவனா? அசிங்கமா இல்லையா உனக்கு? நான் கேட்குறேன். அப்போது சீமானுக்கு நாடாக தான் ஓட்டு போடுறாங்களா? இல்லை சீமான் கட்சியிலேருந்து காளியம்மாளை வெளியேற்றியதனால் மீனவர்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? ஏங்க பொய்யா கட்டமைக்கிறீங்க சீமான் இல்லாத விஷயத்த. ஏங்க சீமான் கட்சியிலும் காளியம்மாளை வெளியேற்றலையா? ஏற்றுனாங்கங்க. அது ஒரு சமூகத்து கூட சேர்ந்து எப்படி பார்க்க? அப்போ சீமான் பண்ணுறது தப்பு தானே? பார்க்கக்கூடாதுல்ல ஒரு சமூகத்துக்குள்ளே? சீமான் பண்ணுறது தப்பு தானே? அதே மாதிரி இதே சீமான் கட்சியிலும் ஜெகதீச பாண்டியன் வெளியேற்றப்பட்டார், அதனால் வன்னியர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்களா? இதே சீமான் கட்சியிலேருந்து பேராசிரியர் கல்யாணசுந்தரம் வெளியேற்றப்பட்டார், அதனால் கவுண்டர்லாம் ஓட்டு போட மாட்டாங்களா? என்னங்க பேச்சு இது? என்ன வேணாலும் பேசலாமா? அதிமுக இதையெல்லாம் அனுமதிக்கிறது. ஏன் தெரியுமா? அதிமுக உங்களை எல்லாம் ஒரு எதிரியாகவே கருதவில்லை. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பிரதான எதிரி திமுக. நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், உங்களே அல்ல. அதனால் நீங்கள் என்னென்னாலும் பேசிட்டு போங்க. உங்கள் எல்லாருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சீமான், விஜய், என்ன அடுத்து வரக்கூடிய எந்த கட்சியான இருக்கணும், இவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாருக்கும் திமுக பிரச்சனை இல்லை, இவங்க எல்லாருக்குமே பிரச்சனை அதிமுக. அதிமுகவுடைய இடத்துல வந்து அமர வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரச்சனையே.
அதிமுகவோட இடத்துல யார் வேணாலும் வந்து உட்காருங்கப்பா. நாங்கள் ஒன்றும் பெரிய அப்படியே சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு இதான் சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய கட்சி நாங்கள் கிடையாது. நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். என்ன? திமுக தீய சக்தி, திமுக அகற்றப்பட வேண்டும், மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். இது 3 தான் நம்ம சொல்கிறோம். சரியா? இதை 3 உங்களால் சொல்ல முடியுமா? மக்களுக்காக உழைக்க வேண்டும் நீங்கள் சொல்வீங்க, ஓகே. திமுக தீய சக்தி, திமுக அகற்றப்பட வேண்டும், இதை உங்களால் சொல்ல முடியுமா? சீமான் எதற்காக ஸ்டாலின் வீட்டில் போய் உட்கார்ந்தாரு? மனித மாண்பு. அது என்ன மனித மாண்பு? நீ போய் உட்கார்ந்துருக்க வேண்டியது இங்கே முக்காமுத்து வீட்டில். நீ ஏன் ஸ்டாலின் வீட்டில் போய் உட்கார்ற? உனக்கு பெரிய துக்கமா? அதை விட பெரிய துக்கமா உனக்கு? தேவையில்லாத விஷயம்லாம் பேசாதீங்க. ஏங்க தேவையான விஷயம் தாங்க நான் கேட்குறேன். உனக்கு அதை விட பெரிய துக்கமா? உனக்கு அப்படி துக்கமாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே, முக்காமுத்து வீட்டுக்கு போக வேண்டியது தானே. எதுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு வர? வயசில் சின்னவங்களா இருந்தாலும் அட்வைஸ் சொன்னால் கேட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயசில் சின்ன இருந்தாலும் நான் ஒரு நல்ல அரசியல் அட்வைஸ் சொல்கிறேன். பைசன் படம் ஓடுது. எடப்பாடி அவர்கள் அப்படியே ஏதோ ஒரு ப்ரிவியூ தேட்டர் போக சொல்லுங்க. பைசன் படம் ஏதாவது ஒரு ப்ரிவியூ தேட்டர் போக சொல்லுங்க. அந்த படத்தை வந்து பாராட்டி பேசுங்க. திருப்பி லைம் லைட்டில் வருவார். இதான் அரசியல் இன்னைக்கு தான் ட்ரெண்டு. மைசன் அப்படின்னு வேணால் ஒரு படம் எடுக்கட்டும். இந்த இன்பநிதி ஸ்டாலினை வச்சுட்டு அது நெக்ஸ்ட் எடுக்க போகிறாரு மாதிரி. ஆமாம் எடுக்கட்டும். மைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாடுகளை மேய்க்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். அதை வேணால் பார்க்கட்டும். ட்ரெண்டே தெரியல. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு ட்ரெண்டா? நம்முடைய வி ஆர் ஆஸ்கிங் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ். அதுக்கு பதிலே இல்லையே உங்கள்கிட்ட. இப்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து முதல்வர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. நான் உனக்கு அது சொல்லணும்னு நினச்சேங்க. அது போட்டு காமியா. இது அது வந்து நடவடிக்கைகள் இருக்கு. விரைவில் முடிப்பதற்கான முயற்சியை ஈடுபடுவோம். என்னங்க? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சவுட்டு மிஷின் வச்சுக்க காதில். என்ன சவுட்டு மிஷின் வச்சுக்க காதில் கேட்கலன்னா கேட்கல ஏன்னு தானே சொல்லுவாங்க. அவன் என்ன சவுட்டு மிஷின் வச்சுக்க காதில் எது கேட்டாலும் என்ன பேச தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தைய யாரும் கிண்டல் பண்றதுல கிள்ளி வந்து முத்தம் கொடுத்து தான் கொஞ்சுவாங்க. அது அப்படிதான் குழந்தை தமிழ்நாட்டு தான். மக்கள் ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்க. அது சரியா? குழந்தை தான். உங்களை மாதிரி ஆளுங்க அது வந்து எள்ளி குழந்தைக்கு- நகையாடலாம். அது குழந்தைக்கு பொருந்தும், கோட்டானுக்கு பொருந்தாது. சரியா? என்னது? அது குழந்தைக்கு பொருந்தும், கோட்டானுக்கு பொருந்தாது. அப்படின்னா கோட்டான்னா அந்த இது வளர்ந்து கெட்ட பிறவி. நீ வந்து முதலமைச்சர், உனக்கு காதில் விழணும்னா சவுட்டு மிஷின் வச்சுக்கா காதில், கேட்டுக்க, தெரிஞ்சிக்க என்னென்னு. இது வேணுன்னு இது கருணாநிதியுடைய டிப்பிக்கல் ஹேண்ட்லிங் ஆஃப் அஃபேர்ஸ். வேணும்ட்டே பண்றாருன்றீங்க? ஆமாங்க, கருணாநிதி தான் பண்ணுவாப்புல. அவருக்கு பிடிக்காத கேள்வி கேட்டா ஏய் நாங்கள் நிறைய பார்த்துருவோம். சரியா? இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காது. நீ முதலமைச்சர் ஒரு ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணுற. ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்கிறத அவங்க காதில் கேட்கலாம். காதில் சவுட்டு மிஷின் வச்சுக்க, கேட்டுக்க. அது என்ன? நான் பார்த்துக்கிறேன். நான் பண்ணுறேன். அவர் பண்ணது கியூட்டா இருந்துச்சு. நீங்க பண்ணது பயமா இருக்கு. அது க்யூட்டாக இருந்தது. இன்டர்வியூ முடிச்சலாம், எனக்கு மூடு போயிடுச்சு இன்னைக்கு. இதுக்கு மேல நானும் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டாலும் வன்மத்தை மட்டுமே கொட்டுறது. அது சரி. அதை முதல் ஒரு பார்வையாளராக என்னால் இதுக்கு மேலே ஏற்றுக்க முடியாது. வரும் அவரே சொல்லிட்டாருப்பா. முடிச்சுக்கலாம். நன்றி.